ஹைடா ஹிடன் மேரேஜ் 3 பார்ட்லேருந்து அப்படியே பார்த்துடலாம். இப்போது ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஜேகே உங்களை பலான்னு அரைஞ்சிட்டான். நீங்கள் கணத்தில் கை வச்சுட்டு ஜேகே பார்க்குறீங்க. யார் மேலடி கை வச்சா? அவர் என் அப்பா. இல்லை இல்லைங்க, நான் ஒரு நிமிஷம் அது உங்ககிட்ட நான் சொல்கிறேன். வாய மூடும். அவரு ஷூட்டை பிடிக்கிற அதுக்கு 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 ரீசன் இருக்கு. ஒரு நிமிஷம் நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது அவர் என்கிட்ட தப்பா நடத்துக்கிறாரு. அடிக்கிற மாதிரி ஆக்கேன் கையை எடுத்துட்டான். உங்களுக்கு பயமாயிடுச்சு. இந்த செகண்ட் அந்த ஜென்மோ ஜெக்கி கையை ஸ்டாப் பண்ணி என்ன பண்ணுற ஜங்குக்கா? இல்லை உங்கள் ஷர்ட்டு அதுவும் ஏன் முன்னாடி வேற ஏதோ சின்ன பொண்ணு. சரி உன்னை நம்பாதீங்க. இவன் இவன் என்கிட்ட அப்படி நீங்க பேச வாய மூடனா? அவரா அவா இவன் இங்க பாரு, எந்த செகண்ட் ஒன்று நான் கொன்னுடுவேன். வேதா நீ ஜெயிக்கவே பார்க்குறீங்க. உங்கள்கிட்ட நான் என்ன சொல்லி புரிய வைப்பேன்? இங்க பாருங்க, உங்களுக்கு எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதே இவர்தான். அதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். உனக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதே என் அப்பா அண்ணா. பாரு, அதனால தான் நீ இங்கே இருக்க. சார் உங்கள்கிட்ட இங்கே பாருங்க, அது எல்லாம் பிளான். இங்கே பாருங்க, இதெல்லாம் ப்ராப்பர்ட்டி மணிக்காக எல்லாம் வேற ஒரு தோட்டோட அவர். வாய மூட்ரி. நீங்கள் அவனையே அப்படியே ஒரு மாதிரி புரியாம அப்படி பார்க்குறீங்க. அவர் என் அப்பா, எதை பண்ணாலும் நல்லதுக்கு மட்டும் தான் பண்ணுவார். நீங்கள் ஜெயிக்க பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் கண்ணில் தண்ணி வந்துட்டே இருக்க. அந்த ஜென்வோ கையை கட்டிட்டு உங்களை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கான். அது உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. நெக்கெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறான். அவ்வளோ கடுப்பாக இருக்கு. இவன்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறது எதுவுமே தெரில. நீங்கள் அந்த செகண்ட் அங்கேருந்து ரூமுக்குள்ளே வந்துட்டீங்க. உங்களுக்கு பதட்டம் ஆயிடுச்சு. கையில் ஷேக் ஆகுது. இது வரைக்கும் யாரும் உங்ககிட்ட தப்பாக பேசினதே கிடையாது. இந்த ஜென்மோ உங்கள்கிட்ட ஒரு மாதிரி பேசிட்டான். அவன் பேசினது மட்டும்தான் உங்கள் காதுக்குள்ளே கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருக்கு. ஏங்க ஜேகே அப்பா சாரி விடுதுங்கக்கா. இங்கே பாரு, அவளுக்காக ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வர சொன்ன வாங்கிட்டு வந்தியா? இப்போ இதான்ப்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ என்னப்பா பேசிட்டு இருக்க? அவள் உங்கள் ஷர்ட்டை பிடிச்சிட்டா. விடுதுங்கக்கா, அவள் சின்ன பொண்ணு இல்லை. யாரா அவனால இருந்தாலும் ஏன் முன்னாடி உங்கள் மேலே யாரும் கை வைக்கக்கூடாதுப்பா. நீ என் பையன், எனக்கு தெரியுதுடா அவன் கோவம். என்ன பண்ணுறது? அவன் என்னை நம்பி வந்துட்டா. விட அப்படின்னு அவர் அந்த வீட்டிலேருந்து வெளியே போக ஜங்குக்காவும் சாரிப்பா, ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, உங்களை சரியாக கூட வெல்கம் பண்ணல, ஐம் சாரி அப்படி பேசிட்டே அவன் பின்னாடியே போகிறான். அவனும் சிரிச்சுட்டே இருக்கட்டும் இதுக்கப்புறம் நான் டெய்லி வந்து உயனை பார்த்துக்கிறேன். அப்புறம் அவளை நல்லா பார்த்துக்கோ, ஹர்ட் பண்ணாத, நல்லா சாப்பிட வையே. எல்லாம் 1 மாதம் மட்டும்தான். 1 மாதம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அப்புறம் அவளை அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், உனக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காதா. ஜேகேவோ சரி அப்படின்னு தலையாட்டுறான். ஜேகே பொறுத்த வரைக்கும் என்னன்னா, 1 மாதத்துக்கு அப்புறம் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு விட்டு வந்துடணும் அப்படி சொல்கிறாரு போல. அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு சரி அப்படின்றான். பிகாஸ் அவள் அவங்கள பிடிச்சி கல்யாணம் பண்ணலை. நீங்கள் வேற அவன்கிட்ட நோயின்னு வீட்டுக்கு போகிறேன், அம்மாவை பார்க்குறேன், அப்பா கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்கிறீங்க இல்லையா? அது அவனுக்கு இரிட்டேட் ஆகிட்டு சரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அந்த ஜிம்போ கார்கிட்ட போயிட்டு ஜேகேவை பார்க்க ஜேகே நெக்ஸ்ட் அவனுக்கு கார் டோர் ஓப்பன் பண்ணி விடுறான். அவனும் உள்ளே ஏறி உட்காந்துட்டு ஜேகேவை ட்ரைவ் பண்ண சொல்கிறான். ஜேகே வண்டி ஓட்டிகிட்டே அங்கேருந்து போயிட்டானுங்க. ஜேகே நீங்கள் ஒரு ஆள் இருக்க கண்டுக்கவே இல்லை. எங்கள் வீட்டுக்குள்ளே உங்களுக்கு ஜேகே அடிச்சது தான். உங்கள் கண்ணத்தில் கை வச்சுட்டு ஒரு மாதிரி ஆழ்ந்துட்டுருக்கீங்க. அதை விட என்னன்னா, அந்த இவங்க உங்ககிட்ட தப்பாக பேசியிருப்பான். அது இது யார்கிட்ட சொல்லுவீங்க? அப்படி இருக்கு. அவன் உங்கள் பேச்சு கேட்டிருக்கவே மாட்டான். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அவன் ஃபஸ்ட்டு காது கொடுத்து கேட்கவே இல்லை, புரிஞ்சிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒன்று சொல்லியிருப்பான், எப்போ என்ன பண்ணாலும் அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான் இல்லையா? அப்போ புரிஞ்சிருக்கும் இவன்கிட்ட என்ன சொன்னாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு. நீங்கள் அழுதுகிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. ஃபர்ஸ்ட்லாம் இங்கேருந்து இவன் எப்போ அனுப்புவான் அப்படி இருக்கும். இப்போது இவன் ஏன் இப்படி இருக்கான் அப்படி தோணுது. ஃபஸ்ட்டை விட இவன் கூட இப்போ இருக்க முடியாது.
ஒரு கட்டத்தில் உங்களுக்கே தோணி இருக்கும், ஆமாம்ல ஜேக்கிக்கும் நம்மளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அதுவும் ஜேக்கியோட அம்மா சொல்லும் போது சரி ஓகே அம்மா அப்பாவை பார்க்க போகலாம், பார்த்துட்டு இங்கேயே வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கே நீங்கள் வந்துட்டு இருப்பீங்க. பட் அம்மா அப்பா பார்க்க போகணும்னு கேட்டால் ஜேகே கண்டிப்பாக அனுப்ப மாட்டான். அப்படிங்கிறப்போ நீங்கள் ஜேகே உங்ககிட்ட சொல்லியிருப்பான், அப்பாவை கேட்டு நான் உன்னை அனுப்புகிறேன் அப்படின்னு. அதை திங்க் பண்ணி நீங்கள் இந்த ஜின்வோ கிட்ட கேட்டால் வேற மாதிரி பேசிட்டு இருப்பான். இப்போ உங்களுக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க. டைம் போயிட்டு இருக்கு. இந்த டைம் வீட்டில் ஒர்க் பண்ணுற மேட்கிட்ட ஜிம்போ கால் பண்ணி உங்களுக்கு ஃபுட் கொடுக்க சொல்கிறான். நெக்ஸ்ட்டு அவங்களும் உங்களுக்கு ஃபுட் கொண்டு வந்து கொடுக்க நீங்கள் சாப்பிடுவேல வேணான்னு தலையாட்டுங்க. மேம் சார் லைனில் நீங்கள் அந்த மேடை பார்க்குறீங்க, உங்ககிட்ட பேசணுமா? ஃபுட் கொடுத்தேன், சாப்பிடலன்னு சார்கிட்ட சொன்னேன், பேசணும்னு சொன்னாங்க. அப்படி சொல்ல அந்த ஃபோனை வாங்கி காதில் வச்ச நான் சொன்னதை நீங்கள் கேட்கவே கூடாது முன்னாடி பண்ணீங்களே. என்ன தெரியுமா பண்ணா, நீங்கள் அப்பா அப்பான்னு சொல்கிற அந்த ஆள் என்கிட்ட தப்பாக பேசினா அப்படி சொல்லிட்டு உங்கள் ஹேர்லாம் டச் பண்ணியிருப்பான் இல்லையா, அதெல்லாம் வரிசையாக சொல்ல எல்லாம் சொல்கிறேன். பட் யார்கிட்ட சொல்கிறேன்னு தெரியலையா, அப்படி சைலண்ட் ஆயிட்டீங்க. நான் ஜின்வோ பேசுகிறேன். உங்கள் ஃபேஸே மாறிடுச்ச, ஏன் இப்படி பண்ணுற நீ? ஏன்னா உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறான். இது ஜிகி காதில் கேட்குது. பட் யார்கிட்டயோ பேசுகிறாரு பிள்ளை அப்படிங்கிற மாதிரி சைலண்ட்டாக இருக்க. அறிவு இருக்கா உன்ட்டு? நான் எப்படி என்ன சொல்லுவேன்? உனக்கு என் அப்பா வயசாக்குது. ஏய் அப்படிலாம் சொல்லாதம்மா. பார் ஃபுட்டு வரும், சாப்பிட்டு ரெஸ்டடு 1 month, ஜஸ்ட் 1 month, அதுக்கப்புறம் நீ என்கிட்டே வந்துடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டே இப்போவும் சொல்கிறேன் ஐ நீட் யூ அப்படின்னு அவன் ஃபோனை க்ளோஸாக வச்சு சொல்ல, நீங்கள் கையில் வச்சுருக்க மொபைலை தூக்கி போட்டீங்க. தேம்பி அழுகுறீங்க. உங்கள் முன்னாடி சாப்பாடு இருக்கு, அந்த பிளேட்டையும் தூக்கி அடிச்சிட்டிங்க. மேம் இது பிடிக்கலன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபுட் கொண்டு வரட்டுமா? சாப்பாடு எடுத்துகிட்டு யாராவது ரூமுக்குள்ளே வந்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படி கத்த. நெக்ஸ்ட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு மொபைலை உடஞ்சி போன மொபைலை அது எடுத்துக்கிட்டு அந்த ரூம்லேருந்து போயிட்டாங்க. ஏன் உட்காந்து அப்படி அழுதுட்டு இருக்கீங்க. நைட்டு ஜேகே வரான், அழுதுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. பட் அவன் எதுவும் கண்டுக்கல. உங்களை பார்க்குறான், ஸ்ட்ரீட்டாக போயிட்டு பெட்டில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறான். நீங்கள் ஏதாவது கேட்பான் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருப்பீங்க. போயிட்டு பெட்டில் படுத்த உடனே என்ன இவன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து ஒரு நிமிஷம் எழுதுறங்க, உங்ககிட்ட பேசணும். திரும்பி படுக்கிறான். அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சொன்னேன். அழுதுகிட்டே பேச, ஏய் என்ன வீட்டுக்கு போதுமா? வீட்டுக்குலாம் அனுப்ப முடியாது. படுத்துக்கிட்டான். நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் கேட்க போகிறதே கிடையாதா அப்படி சொல்ல கண்டுக்கவே இல்லை. நீங்கள் அகைன் ஜேகேவை எழுப்புற மாதிரி போக்க லைட்டாக திரும்பி பார்க்குறா. இன்னொரு வாட்டி உன் வாய்ஸ் கேட்டுச்சுன்னு வச்சுக்கியா, கையை களை கட்டி ஸ்டோர் ரூமில் தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு தலையில் தலைக்கான வச்சு அமுத்திட்டு அமைதியாக படுத்துக்கிட்டான். அன்னைக்கு டே அப்படியே போதும். நெக்ஸ்ட் டே ஜேகே இல்லை, கீழே தான் படுத்துட்டுருப்பீங்க. எழுந்து உட்காருங்க. நீங்கள் எழுந்துட்டீங்க அப்படி தெரிஞ்ச உடனே உங்களுக்கு காஃபி வருது. அந்த மேடை முறைக்கிறீங்க. இல்லை மேம் உங்களுக்கு கொடுக்க சொல்லி எனக்கு ஆர்டர், ஒழுங்காக எடுத்துகிட்டு போயிடுங்க, இல்லைனா எடுத்து உங்கள் மூஞ்சிலே ஊற்றிடுவேன். இல்லை மேம் உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க. நல்லா முறைக்கிறீங்க. அவங்க எடுத்துகிட்டு போயாச்சா? நெக்ஸ்ட்டு கால் பண்ணி அம்மா கிட்ட நீங்கள் நடக்குது எதுவுமே சொல்லாமல், அம்மா என்னோட ட்ரெஸ்ஸெலாம் எனக்கு வேணும், எனக்கு பேக் பண்ணி சென்ட் பண்ணுறீங்களா? வென் அங்கே இருக்கலாம் டிசைட் பண்ணிட்டியா? நான் வந்துடுவேம்மா. வந்துடுவியா? சரி அப்பாவை அனுப்பி விட்டுமா, என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் பார்த்துக்கலாம். வயன் நீ தைரியமா அப்பா கூட வா. வந்துடுறேம்மா, நீ ட்ரெஸ்ஸை மட்டும் அனுப்பி வை, வந்துடுறேன் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிட்டீங்க. ஜிகே சொன்னது தான் அவங்க மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. நீ மட்டும் இங்கேருந்து போனேன்னா அம்மா அப்பாவையும் கண்ணுடுவேன் அப்படியே ஓடுது. அம்மா அப்பாவை கொலை பண்ணிருவானோ அப்படி தோணுது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் இருந்து ஜேகே உங்களுக்கு மான்ஸ்டார் மாதிரி தெரியுறான். கண்டிப்பாக ஜேகே கொண்டுடுவான் அப்படிதான் உங்களுக்கு தோணுது. இங்கேருந்து நீங்கள் போகணும் அப்படின்னாலும் ஜேகேவோட பெர்மிஷன் உங்களுக்கு வேணும். சேம் டைம் நீங்கள் இந்த இவங்க கொடுத்த ட்ரெஸ்ஸை இதெல்லாம் யூஸ் பண்ண வேணாம் அப்படி தோணுது. அவன் பேசினது உங்கள் காதுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. அவன் ட்ரெஸ்ஸு கரெக்டாக இருக்கு போல அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்கள பார்த்து கேட்டுருப்பான் இல்லையா, அதுதான் உங்களுக்கு ஓடுது. அதனால நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணுறீங்க. ஒரு ½ அன் ஹவர் உங்கள் வீட்டில் ஒர்க் பண்ணுற மேடு ஒருத்தவங்க அந்த ட்ரெஸ்ஸு கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு எனக்கு ஜேகே வந்தானா எப்படியாவது கெஞ்சி நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பணும்
அப்படி திங்க் பண்ணிட்டு தான் நீங்கள் கிளம்பி உட்காந்துட்ருக்கீங்க. இந்த டைம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஜேகே உள்ள வரான். அந்த சவுண்டு கேட்டு அடுத்த செகண்ட் ஜேகே கிட்ட திரும்பி நின்று உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படி சொல்ல, அப்புறமா பேசிக்கலாம், அப்பா வந்திருக்காரு வெளில வா. என்ன? அப்பா வந்திருக்காருடி, உனக்கு காது கேட்குமா கேட்காதா? வெளில வா. என்னால் வர முடியாது. ஏய் என்னடி திமுறா? உங்களுக்கு உங்களுக்கு புரியுதா இல்லையா இந்த தவறு என்ன? ஏய் உனக்கு வெளில வான்னு சொன்னேன். சரி நான் வெளில வரேன். அவ்வளோதான் ஃபைனல். அதோடவே என்ன என் வீட்டுக்கு அனுப்பிடுவீங்கல்ல? உன்னை வெளில வான்னு சொன்னா நான் வீட்டுக்கு போகணும். போரிடர் அப்பான்ட்டு அப்பா சொன்னாருன்னா உன்னை அடிக்காம இருக்கேன். அப்பா 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 அவர் தானே நீங்க பேசுறது எதுவுமே கேட்க மாட்டீங்களா? அவர் பேசுறது தான் சரி. சரி கேளுங்க, ஒரு பிரச்சனை இல்லை, என்ன விட்டுருங்களேன். என்னடி வாய் ரொம்ப ஓவரா போதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் முன்னாடி எடுத்து வச்சு வரான். ஏன்னா அடிச்சவளும் கொலை பண்ணாலும் என்னால உங்க அப்பாவை பார்க்க வர முடியாதோ. அவர் எங்கிட்ட எப்படி பேசுறாரு முதல்ல உங்களுக்கு தெரியுதா? அவர் மைண்ட்ல என்னை எந்த இடத்துல என்னை எப்படி பார்க்குறாரு? ஏய் போதும் வாயை மூட்ரி. உன்ட்ட நான் என்ன சொன்னேன்? அப்பா உன்னை கூப்பிட்டாரு வான்னு சொன்னேன். நான் வீட்டுக்கு போகணும். நான் சொல்றது உனக்கு புரியலையா? நான் வீட்டுக்கு போகணும். அவன் அடிக்க வர நீங்க என்னை அடிச்சாலும் என்னால் வெளில வர முடியாதோ. ஸ்டப்பனா அப்படியே நிற்க ஜேகே இவ்வளோ நாள் நீங்கள் பயந்து தான் பார்த்துருப்பான். நீங்கள் அப்படி பேசின உடனே ஓகே என் மேலே இருக்க பயம் போயிடுச்சு. உன் அம்மாவும் அப்பாவும் தனியாக தானே இருக்காங்க அப்படி சொல்ல நீங்கள் அதனால தான் இங்கேயே இருக்கீங்க. சரி 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 நான் வரேன். சரி வா. உங்கள் கையை பிடிச்ச தரன்னு எழுத்துட்டு போகிறான். ஜிங்கோ மேட் கிட்டலாம் அவள் சாப்பிட்டாளா? நேற்று என்ன பண்ணாங்க? ரூம்குள்ளே யாராவது போய் பார்த்தீங்களா? இப்போ க்ளோஸா? இல்லை சார் அதெல்லாம் எதுவும் இல்லை. ஜெய்கே சார் வந்து நேற்று அவங்க கூட சண்டை போட்டிருப்பாங்க புள்ள. இவங்க இந்த கார்னரில் படுத்துக்கிட்டாங்க கீழே. சார் மட்டும் பெட் மேலே படுத்திருந்தார். அதான் தெரியுமாச்சே. சரி ஓகே, அது வரைக்கும் நல்லதுக்கு தான். சாப்பிட்டால ஏதாவது? அப்படி கேட்டுகிட்டே இருக்கும்போது ஜேகே உங்களை இழுத்துட்டு வரான். நீங்கள் கை வலிக்குது விடுங்க விடுங்க நானே வரேன் விடுங்க அப்படின்னு கையில் அடிச்சுட்டே வந்துட்டு இருக்கீங்க. அவன் இழுத்துட்டு வந்து இவனை நிற்க வச்சுட்டான். பா அவன் இன்னைக்கு உங்களை பார்க்குறான். அவன் கண்ணுக்கு நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. நாளுக்கு நாள் ரொம்ப அழகாயிட்டே வரையே அப்படிங்கிற மாதிரி உங்களை ஒரு மாதிரி டாப் டு பாட்டம் பார்க்குறான். அவன் பார்க்குறது என்னமோ உங்களுக்கு பிடிக்கல. ஒரு மாதிரி நீங்கள் நெளிஞ்சிட்டு அப்படி நின்றுருக்கீங்க. இப்போ அவன் ஜேகே இந்த கார்கி அப்படின்னு கார்கி தூக்கி ஜேகே மேலே போத அடுத்த செகண்ட் ஜேகே கேஷ் பண்ணிட்டு என்னப்பா பண்ணணும்? நீங்கள் ஜேகேவே பார்க்குறீங்க. ஜேகே உங்களை விட்டு கொஞ்சம் நகர்ந்து நிற்கிறான். ஒன்றும் இல்லை, வரும்போது டிக்கியில் ஒரு கவர் எடுத்தேன்ல அதை ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கேன், கொண்டு வா. காரில் தான் இருக்கு. அங்கேருந்து ஜேகேவை அனுப்பி விடுறான். உங்களுக்கு எதுக்கு ஜேகேவை இங்கேருந்து அனுப்பி விடுறான் நல்லா போய் புரியுதோ? ஜேகேவும் அங்கேருந்து போக நீங்கள் ஹியூனோவை பார்க்குறீங்க. அவன் என் கண்ணுக்கு ஏன் நீ எவ்வளோ அழகா, எனக்கு மட்டும் இப்படி தெரியுறியா? எல்லாருக்குமே அப்படி தெரியலையான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எங்கள்கிட்ட வரான். நீங்கள் அவனை பார்க்கவே இல்லை. அவன் உங்ககிட்ட வந்த எனக்கு தெரிஞ்சு நீ எனக்கு மட்டும்தான் அழகா தெரியறேன்னு நினைக்கிறேன். இதை நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, அழகா நீ ஜேகேக்கு தெரிஞ்சான் என்ன மாதிரி அவனுக்கும் ஒன்று பிடிச்சிருக்கும்ல, அதனால நீ அவங்க கண்ணுக்குள்ள அழகா தெரியல, என் கண்ணுக்கு மட்டும்தான் அழகா தெரியற அப்படி சொல்லிட்டு லைட்டாக பெயின் பண்ணி உங்கள் நெக்லஸ் ஸ்மெல் பண்ண எனக்கு சீக்கிரமாக குளிச்சுட்ட போல. கண்ணை கிரிப்பாக மூடிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை நீங்களே ஒரு மாதிரி டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே நின்றுருக்கீங்க. இது என்ன ட்ரெஸ்ஸா ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி அப்படி உங்கள் காதுகிட்ட வந்து பேச நீங்கள் குமிஞ்சிட்டே ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் என் வீட்டுக்கு போகணும், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. இங்கே பாரு, இது ஒன் வே, உள்ளே வந்துட்டா ரிட்டர்ன் போக முடியாது. நான் வீட்டுக்கு போகணும். இங்கே இருக்கவங்க யாருமே எனக்கு பிடிக்கல. ஏன் யாருமே பிடிக்கலன்ற? எனக்கு ஒன்று எவ்வளோ பிடிச்சிருக்கு தெரியுமா? அதே போல் என்னை உனக்கு பிடிக்கும். இப்போல்லாம் நான் யங்காக ஃபீல் பண்ணுறேன் தெரியுமா? எல்லாம் ஒன்னால தான். 1 month மட்டும்தான் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பிடிக்க வேண்டியது இருக்குது. அதுவும் இல்லாமல் பொண்டாட்டின்னு ஒருத்தி கூட இருக்கா,
அவளுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். 1 மந்த் எல்லாரையும் க்ளோஸ் பண்ணிட்டு தட்டி தூக்கிடுவா. நிமிர்ந்து அவனை பார்க்க ஆமாம் ஒரு 1 மந்த் இவன் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுவான், அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ எனக்காக. அதுக்கப்புறம் உன்னை ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒரு ஃப்ளார் மாதிரி நான் பார்த்துக்கிறேன். உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? சரி அங்கிளுக்கு பாருங்க. அங்கிள் சொல்லாதம்மா, எதுவும் எங்கெல்லாம் வெட்டிச்ச மாதிரி ஃபீல் ஆகுதா? நான் இப்போ சொன்னது உனக்கு புரியுதா இல்லையா? எனக்கு எங்கே ஃபீல் ஆகுது உன்னை பார்த்ததுலேருந்து, நான் சின்ன பையன் மாதிரி. உனக்கு ஒன்று தெரியுமா, ஒரு நாள் நான் உன்னை பார்த்தேன் ஒயிட் சுடிதாரில், செம்ம அழகாக இருந்தேன். அன்னைக்கு பார்த்தேன் உன்னை, அப்போவே தட்டி தூக்கணும்னு நினச்சேன். அப்போது நீ மைனர் பொண்ணு, இவ்வளோ பிளான் பண்ணி உனக்குன்னு எல்லாத்தையும் செட் பண்ணி உன்னை என் பக்கத்தில் கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்ச இந்த செகண்ட் எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? இவ்வளோ பண்ணியும் கடைசியாக நீ ஜேகே கிட்ட நிற்கும் போது, சரி விடு 1 மந்த் தானே, நீங்கள் நினைக்கிற மாதிரி போனேன்னா கிடையாது. ப்ளீஸ் என்ன விட்டுருங்களேன். என்ன சும்மா விட்டுருன்னு கடுப்பாக வருது? இதுக்கு தான் ஜேகே கடுப்பாராம் பிள்ள. அவன்கிட்ட எப்படி தான் நொயின்று இருக்கியா? ஏமாப்பட்டு இருக்கும்போது நான் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் தெரியுமா? இங்கே வந்ததுலேருந்து எனக்கு எதுவுமே பிடிக்கல. போக போக பழகிட்டோம். ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? அதான் ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குதா? நீ ஃபஸ்ட்டு இவ்வளோ அழகாக பிறந்திருக்கவே கூடாது. ஏதோ அது எங்கெங்கே இருக்கணுமோ அதாவது அங்கங்கே கரெக்டாக ஃபிக்ஸா அப்படின்னு உங்கள் கீழே பார்க்க கை வச்சு மறைச்சிக்கிட்டீங்க. அதனால தான்மா நீ இங்கே இருக்க. அழகாக இருந்திருக்கக்கூடாதா? ரெண்டாவதா அழகாக இருந்தோம் என் கண்ணில் பட்டிருக்கக்கூடாதா? இது ரெண்டுத்தையும் பண்ணி தொலைச்சிட்டியே, இதுக்கப்புறம் என்கிட்ட இருந்து உன்னை அனுப்ப முடியாதா? அப்புறம் உனக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த ஜேகே எங்கே போனான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி டோர்கிட்ட பார்க்க ஜேகே இப்போ தான் ஃபோன் பேசிகிட்டே வரான். வந்துட்டான் டீ சீக்கிரம் வாடா அப்படி கத்த. நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க, அவன் ரொம்ப கேஷுவலாக உள்ள வரான், கையில் ஒரு பேக்கோட. சாரிப்பா, நம்ம இப்போ ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா போகணும்ல, அங்கிறது தான் கால் வந்தது அப்படி சொல்லிட்டு ப்ராஜெக்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண வர்ற. ஸ்டாப் இட் ஜேகே, நம்ம இப்போ வீட்டில் இருக்கோம், நான் யாரை பக்கம் வந்திருக்கேன்? இந்த டைம் வந்து ப்ராஜெக்ட் பற்றிலாம் பேசிட்டு ஃபஸ்ட்டு ஒயனை பார்ப்போம், நெக்ஸ்ட் தான் எனக்கு எல்லாமே. ஏன் தெரியல, ஒயன் எனக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஜேகே முன்னாடி சொல்கிறான். நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க, ஜேகேக்கு இது தப்பாக தெரியல, ஜேகே சைலண்ட்டாக இருக்கான். இங்கே அந்த பேக்கை காட்டு. ஜேகே எடுத்துகிட்டு வந்து கொடுக்க அதுக்குள்ளே இருந்து ஒரு பாக்ஸ் எடுக்கிறான். ஒயன், இது எவ்வளோ தெரியுமா? ஹேண்டிக் பீஸ், ரொம்ப ரேரு, கிட்டத்தட்ட ஒரு 2 மில்லியன் வரும்னு நினைக்கிறேன். அப்படிங்கிற மாதிரி அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி, நெக்லஸ் நல்லா இருக்கா, அவ்வளோ கிராண்டாக இருக்கா. நீங்கள் அந்த நெக்லஸை பார்த்துட்டு திரும்பி ஜேகே பார்க்குறீங்க, ரொம்ப நார்மலாக நின்றுருக்கான். இன்னும் இந்த நெக்லஸ் பார்த்த உடனே உனக்காக வாங்கணும், உன் கழுத்தில் இருந்தால் அது நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதனால தான் வாங்கிட்டு வந்தா. ஜேகே பார்க்குறீங்க, நார்மலாக நின்றுருக்கான். என்னதான் வந்து பிடிக்கல அப்படின்னாலும் ஒய்ஃப் இல்லையா, இப்படிலாம் சொன்னால் ஜஸ்ட் ஏதோ ஒரு இடத்துல கோபம் வரணும். பட் ஜேகேக்கு எதுவும் வரல, சைலண்டாக நின்றுருக்கான். அவன் அந்த பாக்ஸில் இருந்து அந்த நெக்லஸ் எடுத்த, இரு நானே உனக்கு போட்டு விடுறேன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து உங்கள் கழுத்தில் போட்டு விட்டுட்ருக்கான். உங்களுக்கும் க்ளோஸாக வந்து உங்கள் கண்ணு ஜேகே மேலே தான் இருக்குது, ரொம்ப நார்மலாக கேஷுவலாக அப்படி நின்றுருக்கான். லைட்டாக பெயிண்ட் பண்ணி உங்கள் காதில், இன்னும் கொஞ்ச நாள் தான் வயான், இதே போல் தான் நான் உங்கள் கழுத்தில் கழுத்தி விடும்போதும் நீ எப்படி தான் நின்றுருக்கணும். 1 மந்த் அப்போது நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆகிடும்ல, இந்த கழுத்தில் ஜேகே கட்டின இந்த குப்பையெல்லாம் என்னால் வச்சுருக்க முடியாதா? ரொம்ப பொறுமையாக சொல்லிட்டுருக்கான். இவ்வளோ சீக்கிரம் இதெல்லாம் டக்கு டக்கு நடக்கும்போதும் என் கண்ணு என்னாலே நம்ப முடியல. இவ்வளோ கிட்ட இருக்கும் போதும் உடனே ஒன்று சொல்லட்டுமா? ஐ நீட் யூ ஒயன், நீட் யூ. உன்னை பார்க்கும் போதெல்லாம் இது மட்டும்தான் எனக்கு தோணும், ஐ நீட் யூ. விட்டுச்சு அவனை தள்ளி விட்டுட்டீங்க, நீ நினைக்கிற பொண்ணு நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கழுத்தில் இருக்க அந்த டைமண்ட் நெக்லஸை பிச்சு தூக்கி அவன் மூஞ்சில் போட்டு, இதெல்லாம் கொடுத்தா மயக்க உன் பின்னாடியே வந்துடுவேன் நினச்சியா? சரி பிச்சிடும் அப்படி சொல்ல அவ்வளோதான். ஜேகே ட்ரிகர் ஆகிட்டான். முடிவு பிடிச்ச, என்ன விட்டா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க நீ, நானும் பார்த்துட்டு இருக்கேன் அப்பாக்கு முன்னாடி. யாராவது நின்று பேசினாலும் எனக்கு அவ்வளோ கோவம் வரும்.
என்ன நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்க, ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க அப்படின்னு அவங்க முடிய புதிக்க வலிக்குது. ஜிகே பாக்குறீங்க, ஜிகே ரொம்ப ஆஷா அவங்கள ஹேண்டில் பண்றத பார்த்த ஜின்வோ, ஜிகே விடு, எதுக்கு அவளை அப்படி பிடிச்சிருக்க, அப்ப என்னப்பா இவ்வளவு கூலா இருக்கீங்க அப்படின்னு ஜேகே கேட்டுட்டு இருக்க. அவரும் உங்க தலையில இருந்து ஜேகேவோட கையை எடுத்து விட்டு, டேய் அமைதியே இருடா, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல, எதுக்கு உனக்கு அவ்வளவு கோவம் வருதா, நான் பாத்துக்கிறேன், இதுக்கப்புறம் நான் தானே அவளை ஹேண்டில் பண்ணிக்கணும், கொஞ்ச நாள் தான் உன் கூட இருப்பா, அதுக்கப்புறம் நானே கூட்டிட்டு போயிடுவேன், நீ எதுக்கு இவ்வளவு இது பண்ற. அவன் பேசுறது எல்லாமே ஜேகேக்கு நார்மலாக தெரிஞ்சா உங்களுக்கு வேற மாதிரி தெரியுது, அவன் தப்பாக பேசுகிறான், ஜேகேவோட பார்வைக்கு அது நார்மலாக இருக்கு. நீங்கள் ஜேகே பார்த்து உண்மையாகவே நீ புருஷன் தானா, ஜேகே உங்களை பார்க்குறான், இவன் என்ன சொல்கிறான்னு உனக்கு புரியுதா, புரிஞ்சும் நீ நார்மலாக இருக்கே இல்லை மென்டல் ஆயிட்டியா. ஏய் என்னடி வரும்போது ரொம்ப பம்பி இருந்தா, என்ன வாய் அதிகமாயிடுச்சா, இல்லை இவன் தான் என்ன பேச வைக்கிறான், அவனும் ஒரு என் அப்பா, உனக்கு அப்பா எனக்கு யாரு மறைக்கிறான், அவன் என்ன பேசுறான்னு கூட உனக்கு தெரியாம எனக்கு டவுட் வருது, உண்மை நீ ஆம்பல் தானா, இவனுக்கு நீ பயப்படுறியா. ஜேகேக்கு இது ரொம்ப ட்ரிகர் ஆகுது. ஏய் என்ன பேசிட்டு இருக்க நீ, அவன் முன்னாடி என்ன அவன் போட்டு போறேன்னு சொல்றான், அவன் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான், இவ்வளோ வேல்யூவான அந்த நெக்லஸ் கொண்டு வந்து என் கழுத்து உள்ள போட்டுருந்தான், நீ இதெல்லாம் பார்த்துட்ருக்க, நீ பயப்படுறியா, இல்லை நீ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பார்த்துட்ட, நீ உண்மையாவே ஏய் நீ பேசுறது வேற மாதிரி இருக்கு, நான் பேசுறதுல அவனுக்கு என்ன மீனிங் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க தெரியுதுல்ல, அவன் பேசுறதுல ஏதாவது உனக்கு கண்டுபிடிக்க தெரியுதா. ஏய் அவன் ஏய் அவர் என் அப்பாடி, அப்பா அப்பா நீ மட்டும்தான் அப்படி நினச்சிட்டு இருக்கா, அப்பா அவன் என் காதில் வந்து என்ன பேசினான்னு உனக்கு கேட்டுச்சா, அப்படி கேட்க ஜேகே அப்பாவை பார்த்த, பா இவளை இங்கே போட்டு தள்ளுருவேன், ஒழுங்கா இவளை கூப்பிட்டு போயிடுங்க, இவளை தூக்கிட்டு போயிட்டு அவங்க அப்பா வீட்டில் விட்டு வந்துருங்க, எனக்கு இவ வேணாம், அதை தான் நானும் சொல்லிட்டுருக்கேன், எனக்கு நீ வேணாம், என்னை என் வீட்டுக்கு விட்டுரு, நிம்மதியாக இருப்பேன், என்னை கூப்பிட்டு வந்து இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க, போதுமாப்பா கூப்பிட்டு போய் இவளை விட்டு வந்துடலாம், இருக்க கண்டிப்பாக இன்னும் ஒரு நாள் இருந்தானா கண்டிப்பாக நான் இவளை கொலை பண்ணிவிடுவேன்ப்பா, அவனுக்கு அவ்வளோ தைரியம்லாம் இல்லை, நின்றுருக்கானே உங்கள் அப்பா, அவனை மாரி எதுவும் பண்ண மாட்டேன், அவனுக்கு நான் வேணும், என்றைக்குமே உன்னை என்னை கொலை பண்ண சொல்ல மாட்டான் அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி ஜேகேவை பார்த்து சொல்ல, இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இன்னும் இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசுகிற வேர்ட்ஸ் எல்லாமே ஜேகேவை ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக நீங்கள் என்ன பேசுறீங்கன்னா, அவன் பேசுகிறத ஜேகே புரிஞ்சுக்கணும், அந்த கோவத்தில் என்ன சொல்ல வரான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும், அவன் பேசுறதுக்காக ஏன் சைலண்டாக போகாமல் ஜேகேக்கு அதை புரிய வைக்கணும் அப்படி ட்ரை பண்ணுறீங்க. பட் இது ஜேகேக்கு வேறு மாதிரி ட்ரிகர் ஆகிட்டுருக்கு, உங்களுக்கு அது தோணலை, அவன் அப்படி புரிஞ்சிட்ருக்கான்னு. ஏன்னோ ஜேகே கூப்பிடாத, கொஞ்ச நேரம் அமைதியாரு, நான் உன்னை வந்து டெய்லி பார்த்துக்கிறேன் அப்படி சொல்ல, ஜேகேவை பார்த்த முன்னாடியே அவன் வந்து என்னை பார்த்துக்கிறேன்றான். இப்போ தெரியுது நீ ஏன் அவன்கிட்ட இருக்கன்னு. பயந்தானா ஃப்ராங்காக சொல்லிட்டு போகலாம்ல, இந்த மாதிரி ஒரு ஆள் எனக்கு எனக்கு புருஷனா என்னதான் பிடிக்கவே இல்லைனாலும் பொண்டாட்டி கிட்ட வந்தாலே ஒரு நார்மல் ஹஸ்பண்ட்க்கு கோபம் வரும். நீ அந்த கேட்டகரியில் வரமாட்டேன்னு நினைக்கிறேன். ஜேகே கண்ணை டைட்டாக மூடிட்டு கையெல்லாம் மூடுறான், அவ்வளோ கொலவெறி, கையை முறுக்குறான். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த என்னோக்கு நீங்கள் வேணும். கோவத்தில் ஜேகே என்ன வேணாலும் பண்ணுவான். ஜேகே பற்றி அவனுக்கு நல்லா தெரியும். இங்கே இருக்கதா நீங்கள் இப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு ஜேகேவை பார்த்து, ஜேகே இங்கே பாரு, நான் கிளம்புறேன் அப்படி கிளம்ப ஜேகே திரும்பி உங்களை பார்க்குறான். நீங்கள் ஜேகேவை பார்க்கவே இல்லை, ரூமுக்குள்ளே வந்துட்டீங்க. ஜின்வோவும் சரி நான் கிளம்புறேன் ஜேகே அப்படிங்கிற மாதிரி அவனும் அங்கேருந்து கிளம்புறான் ரூமுக்குள்ளே. நீங்கள் எப்பயாவது அவனுக்கு புரியுதா, அவன் எதை மீன் பண்ணி பேசலாம் புரிஞ்சிருக்கும். அவ்வளோ தைரியமாக ஜேகே இருக்கும்போது முறைக்கு எப்போ நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்கான் அவன். 1 month
1 மந்த் நமக்கு டைம் கொடுக்குறேன்னா அதுக்கு முன்னாடி இங்கேருந்து நம்ம எப்படியாவது போய் ஆகணும். திங்க் பண்ணிருக்க. டமால்னு டோர் க்ளோஸ் ஆகுது. பயந்து நீங்கள் திரும்பி பார்க்க ஜேகே நின்றுருக்கான். நீங்கள் ஜேகேவை பார்க்க ஜேகே கீழே ஏதோ சொல்லிட்டு இருந்தியே, என்ன சொல்லிட்டு இருந்த? என்னது அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்க அவன் ஃபோனை ரப் பண்ணிட்டே. இல்லை புருஷனா? இல்லை 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 ஆம்பளையா அப்படின்ற மாதிரி கண் திறந்தவங்கள பார்த்த ஏதோ பேசிட்டு இருந்தியே, என்ன பேசிட்டு இருந்த? அவர் சொல்கிறது உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ண. இல்லை இல்லை எப்படி பேசலனே. வேற என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீ சொன்ன பத்தியா, அதுதான் பிரச்சனை. நீங்கள் அவனே பார்க்க அவன் நான் ஃபஸ்ட்டு உனக்கு புருஷனாக நடந்துக்கலன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக மாறிட்டு அதுக்கப்புறம் உனக்கு தெரியல ஆம்பளையோ இல்லையோன்னு பல்ல கடிச்சிட்டே உங்கள்கிட்ட பேச இவன் இப்படி மீன் பண்ணிக்கிட்டானா அப்படி தோணுதோ. எங்கே பாருங்க, நான் நான் அப்படி சொல்ல வரல.